குறைந்த கட்டணத்தில் 15 லட்சம் ரூபாய் விபத்து காப்பீட்டு திட்டம் அஞ்சல் துறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். விபத்துக்கு விடுமுறை கிடையாது. அதிகரிக்கும் வாகனங்களாலும் போக்குவரத்து விதி மீறல்களாலும் விபத்துகள் நேரிடுகின்றன. இதுபோன்ற விபத்துகளால் உயிரிழப்பு நேரிடும் போது சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் நிலை குலைந்து போய்விடுகின்றன. அன்பிற்குரிய நபர் உயிரோடு இல்லை என்ற நிலையால் தவிக்கும் குடும்பங்கள் அவர் வருவாய் ஈட்டக்கூடிய நபராக இருந்தால் பொருளாதார சுமையையும் சேர்த்து சுமக்கின்றன. இதற்கு தீர்வு காணும் வகையில் இந்திய அஞ்சல் துறை மிக குறைந்த கட்டணத்தில் அதிகபட்ச இழப்பீடு தரும் வகையில் விபத்து காப்பீட்டு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. ஆண்டுக்கு 550 ரூபாய் கட்டினால் 10 லட்சம் ரூபாயும், 750 ரூபாய் கட்டினால் 15 லட்சம் ரூபாயும் விபத்து காப்பீட்டுக்கு கிடைக்கும் வகையில் காப்பீட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. சேலம் கிழக்கு அஞ்சல் கோட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சேர்ந்துள்ள நிலையில் வீட்டில் இருந்தபடியே அங்கு வரும் அஞ்சல்காரர் வாயிலாக காப்பீட்டு திட்டத்தில் சேரும் வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறுகிறார் சேலம் கிழக்கு அஞ்சல் கோட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் முனிகிருஷ்ணன். இதுவரை இத்திட்டத்தில் 8500 பேர் சேர்ந்து பயனடைந்துள்ளனர். இதில் வரும் கிளைம் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கு பொதுமக்கள் அருகிலுள்ள தபால் அலுவலகத்திலோ அல்லது வீடு தேடி வரும் போஸ்ட்மேன் மூலமாகவும் இதில் சேர்ந்து பயனடைய முடியும். ஜூன் 10 முதல் 30 வரை சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய அஞ்சல் துறையின் சார்பாக சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அனைவரும் இத்திட்டத்தில் சேர்ந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மருத்துவமனையில் உள் நோயாளியாக தங்கி சிகிச்சை பெறுவோருக்கு இந்த விபத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 1 லட்சம் ரூபாய் வரையும் உதவியாக கிடைக்கிறது. அதிக அளவில் பயணங்களை மேற்கொள்வோர் அஞ்சல் துறையின் இதுபோன்ற காப்பீட்டு திட்டங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே குடும்பங்களை நேசிப்போரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.